அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் தி கிளாஸ் ரூம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸு, அப்புறம் 11th 12th புக்ஸு இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4க்கு பார்த்திங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதும். ஆனால் அதுவே நீங்கள் குரூப் 2, 2A, குரூப் 1 இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 11th 12th படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தான் உங்களுக்கு 90% ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். பேலன்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் ஒரு 10% தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை கண்டிப்பாக லைன் பை லைன் வந்துட்டு நீங்கள் படித்து தான் ஆகணும். டெக்ஸ்ட் புக்கை வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது 6th to 8th படிக்காமல் 9th to 10th படிக்கிறது, 11th 12th மட்டும் படிக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. கண்டிப்பாக 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் கண்டிப்பாக படிங்க. குரூப் 2, 2A, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 11th 12th சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் ஆஃப் தி சிலபஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்துட்டு ரெகுலராக பாருங்கள். ஸோ டெய்லி வந்துட்டு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். மார்க் டெஸ்ட்டும் நாங்கள் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 1 தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸில் வந்துட்டு கவர் ஆகும். செகண்ட் சாப்டர் இன்னொரு கிளாஸு, தேர்ட் சாப்டர் இன்னொரு கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா மொழி தமிழ் தேன். இதில் நம்ம தமிழை பற்றின தமிழ் மொழியை பற்றின ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு படிச்சிருவோம். ஸோ இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இதெல்லாம் வந்துட்டு இலக்கணத்தில் வந்துடும். ஸோ இலக்கணம் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு செய்யுள், உரைநடை, நாடகத்தமிழில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிடலாம். இன்பத்தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்பத்தமிழ். இயல் 1 தமிழ் தேன் அப்படிங்கிறதுல நமக்கு வந்துட்டு இன்பத்தமிழ்ன்றது நமக்கு வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கற்றலின் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, செய்யுளின் பொருளை சொந்த நடையில் கூறுதல், எழுதுதல், தமிழ்மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல், தமிழ்மொழியின் தனிச்சிறப்புகளை பட்டியலிடுதல், தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்கங்களை உருவாக்குதல், எழுத்துக்களின் வகை தொகைகளை அறிதல். ஓகேயா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கற்றலுடைய நோக்கங்கள். ஸோ இதில் இன்பத்தமிழ் பார்க்க போகிறோம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இப்போ குழந்தைய வந்துட்டு கண்ணே மணியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இல்லையா. ஸோ அது மாதிரி பாரதிதாசன் வந்து தமிழை குழந்தையாக பாவிச்சு ஸோ அதை வந்துட்டு அதுக்கு வந்து பெயர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்காரு. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பாரதிதாசனுடைய கவிதை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, தமிழுக்கு அமுதென்று பெயர். இப்போ கண்ணே மணியே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தமிழுக்கு அமுதுன்னு பெயர் சூட்டியிருக்காரு. அடுத்தது தமிழுக்கு நிலவுன்னு பெயர் சூட்டியிருக்காரு. நிலவென்று பெயர். தமிழுக்கு மனம் என்று பெயர். மனம்னா என்னது, மனம் வீசும் இல்லையா, பூ மனம் வீசும் இல்லையா. ஸோ அந்த மனம் வந்துட்டு தமிழுக்கு மனமென்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அடுத்தது தமிழ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெயர் சூட்டியிருக்காரு. பெயர் தமுதென்று பெயர், நிலவென்று பெயர், மனமென்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 3 லைன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தமிழெங்கள் இளமைக்கு பால், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், தமிழெங்கள் அறிவுக்கு தோள். இதில் என்ன சொல்லியிருக்காரு, தமிழுடைய உயர்வை வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, தமிழெங்கள் இளமைக்கு பால், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், அடுத்தது தமிழெங்கள் அறிவுக்கு தோள்.
அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஸோ அடுத்தது இதெல்லாம் ஃபஸ்ட் லைனில் உள்ளது. செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புகழ்மிக்க புலவர்க்கு வேல், அசதிக்கு சுடர் தந்த தேன், கவிதைக்கு வைரத்தின் வாழ். இது எல்லாமே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொருத்துகளை கேட்பாங்க. ஓகேயா. உயிருக்கு தமிழ் வந்துட்டு உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லணும். விளைவுக்கு நீர், விளைவு அப்படின்னா வளர்ச்சி, வளர்ச்சிக்கு இப்போ ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதோடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும், நீர் ஊற்றுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தமிழ் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு நீர் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்வுக்கு நிருமித்த ஊர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது புகழ்மிக்க புலவர்க்கு வேல், அசதிக்கு சுடர் தந்த தேன். ஓகே. நம்ம அசதியாக இருக்கும் பொழுது தேன் குடித்தா எப்படி இருக்கும், நமக்கு வந்துட்டு நம்ம பிரிஸ்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அசதிக்கு வந்து சுடர் தந்த தேன் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. இதோடைய பொருள் என்ன பொருள் அப்படின்றது அடுத்தது கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும்ல பார்த்தீங்கன்னா, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். அதாவது நிருமிக்கிற, உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி சோர்வு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு வந்து அமுதுன்னு பேர். ஸோ அந்த இன்பம் தர தமிழ் வந்துட்டு என்னது, எங்கள் உயிருக்கு இணையானது, உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி, நிகரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஸோ வளர்ச்சிக்கு நீர் போன்றது வந்துட்டு இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா. ஸோ அந்த எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் தான் வந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாடல்களை வச்சு, அந்த தமிழில் புலவர் எழுதின பாடலை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. அது இப்போ வேல் வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு எதிரியை வந்துட்டு நம்மளால் கொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி புலவர் வந்துட்டு அந்த வார்த்தைகளால் வந்துட்டு, அந்த வார்த்தைகள் வந்துட்டு தமிழ் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுதா, வேல் மாதிரி அவங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது, அறிவுக்கு தோள் போன்றது வந்துட்டு துணை கொடுக்கும் தோள் போன்றது, தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அறிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுதான், தோள் கொடுக்கறது, தோள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், அதாவது இந்த கவிதை எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அவரை பற்றி பார்க்க போகிறோம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்னும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேயா. ஸோ பாரதிதாசன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம்ங்கிற அவருடைய பெயரை பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஓகேயா. அது அவருடைய கவிதைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த லெசனில் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6th, 7th, 8th நம்ம வரிசையாக வந்துட்டு பாரதிதாசனை பற்றி படிப்போம். ஸோ அந்தந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும் படிங்க. நிறைய அட் அ டைமில் நீங்கள் எல்லாமே பாரதிதாசனை பற்றி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு
கொஷின்ஸ் கேட்டுட்டு இதில் வந்துட்டு பாரதிதாசன் எழுதிய கவிதைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பெண் கல்வின்னு கொடுத்துட்டு வேறு ஆப்ஷனில் நிறைய வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், பெண் கல்வி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிதாசன் கவிதைகள் கீழே தமிழ்ங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு இல்லையா? ஸோ இதையுமே உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். எதன் தலைப்பின் கீழே அந்த தமிழுக்கும் அமுதென்ற பெயர் கவிதை வந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தமிழுக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக இதையும் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, லைன் பை லைன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொரு லைனை கூட ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு 100 out of 100 கொஷின்ஸும் நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கற்றை கற்றபின் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா லெசன்லேயுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கவிதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இதையுமே வந்துட்டு ஒரு 2 லைன்ஸ் கொடுத்து இந்த கவிதை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசியானந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. நம்ம எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு எக்ஸாமில் வரும். ஓகே, ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. லைன் பை லைன் கண்டிப்பாக வந்துட்டு படிங்க. ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதையுமே வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதை பற்றி படித்தோம்? சமூகத்தை பற்றி தான் படித்தோம் இல்லையா? ஸோ சமூகம் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையணும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செஞ்சு களைத்தவருக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்குமா, கோபமாக இருக்குமா, வருத்தமாக இருக்குமா, அசதியாக இருக்குமா? அசதியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், பிரித்து எழுத கிடைக்கும் சொல் இருக்கு இல்லையா? ஸோ இதில் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக 5 to 10 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஊ ப்ளஸ் ஏன்னா என்ன? வே. ஓகேயா? ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நிலவு ப்ளஸ் என்று, ஊ ப்ளஸ் ஏ அப்படின்னா என்ன? வே. ஓகேயா? ஸோ நிலவென்று அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இழ் ப்ளஸ் ஏ, ரே, தமிழெங்கள். ஓகேயா? ஸோ இந்த வந்து ழ வராது, ழு வராது, தமிழ் எங்கள்ன்றது இப்படியும் சேர்ந்து வராது. ஓகேயா? ஸோ இப்படி தான் வரும், தமிழெங்கள் அப்படின்றது தான் வரும். அடுத்தது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. ஓகேயா? ஸோ நீங்கள் பிரித்து எழுதும் பொழுதும் சேம் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அமுதென்று, இப்போ அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டால் அமுதென்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தேங்கிறது தூ ப்ளஸ் என்று அப்படின்னு தான் வந்துட்டு பிரிக்க முடியும். அமுது ப்ளஸ் என்று, அமுதென்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. செம்பயிர் அப்படிங்கிறது செம் ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. செம்மை ப்ளஸ் பயிர், செம்பு ப்ளஸ் பயிர் அப்படின்னு போடக்கூடாது. செம்மை ப்ளஸ் பயிர், செம்மையான பயிரை வந்துட்டு என்ன சொல்லுவோம்? செம்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது செம்பயிர்னு தான் வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக கேட்டுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பொறுத்துகளை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்து தான் பொறுத்துக கேட்பாங்க. இப்போ விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு என்னது? விளைவுக்குன்னா என்ன சொன்னேன்? விளைவு அப்படின்னா என்னது? வளர்ச்சின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ விளைவுக்கு நீர் போன்றது. அறிவுக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன்? தோல் போன்றது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இடையில உங்களுக்கு எடுத்துக்காட்டு கூட சொல்லியிருந்தேன், தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அறிவுக்கு வந்துட்டு தமிழ் வந்து தோல் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். ஓகேயா? புலவருக்கு வேல். ஸோ இப்படி நீங்கள் ஆப்ஷனை வந்துட்டு இது பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இலக்கணம் கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கணம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் வந்துட்டு இலக்கணத்துக்கு போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கும்மி.
கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். ஸோ இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இப்படி நீங்கள் பாட்டாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மெமரைஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அப்போது ஈஸியாக இருக்கும். இது எந்த பாடல் யார் எழுதுனாங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு கும்மி பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னென்னா கடல் கோள். ஆழி அப்படின்னா கடல். ஆழினா பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஓகேயா? ஸோ ஆழிப்பெருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு கடல் கோள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆழி அப்படின்னா கடல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கடல் கோள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது மேதினி அப்படின்னா உலகம். மேதினி அப்படிங்கிறது உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டு உள்ளத்தை வந்து பூட்டி வச்ச மாதிரி சில பேர் இருப்பாங்க. உள்ளத்தின் அறியாமை. ஓகே? ஸோ அந்த மாதிரி உள்ளப்பூட்டு அப்படின்னா அறியாமை. அறியாமை தான் வந்துட்டு உள்ளப்பூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இப்போ இந்த பாடலுடைய பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பெண்களே, தமிழ் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. ஓகேயா? ஸோ நம்ம பாட்டு பார்த்தோம் இல்லையா, கும்மி பாடல், அதோடைய மீனிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இளம் பெண்களே, நீங்கள் இந்த தமிழுடைய புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் வந்துட்டு கைகளை வந்துட்டு கொட்டி கும்மியடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல 100 ஆண்டுகளை கண்டது இந்த தமிழ்மொழி. அறிவூற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது இந்த தமிழ்மொழின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய நூல்கள் இருக்குது, காப்பியங்கள் இருக்குது இல்லையா? ஸோ தமிழ்மொழியில். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. கடல் சீற்றம் எவ்வளவோ வந்திருக்கு, கால மாற்றங்கள் எவ்வளவோ வந்திருக்கு. ஸோ இதனாலெல்லாம் தமிழ்மொழியை அழிக்கவே முடியலை. ஸோ தமிழ்மொழி இன்றைக்கும் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. தமிழ் வந்துட்டு பொய்யையே அகற்றுறது, அது மனதின் அறியாமையையே நீக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நூல்வெளி. இவர் பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம். இவர் வந்துட்டு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். அப்புறம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். இப்போ பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அடுத்தது இல்லைன்னா வந்துட்டு பெருஞ்சித்திரனார் அவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா அவருடைய கவிதைகள் எதையாவது கொடுத்துட்டு எந்த கவிதையை எந்த நூலை வந்து அவர் இயற்றியிருக்காருன்னு கேட்பாங்க.
அவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, இந்த கீழ்கண்டவற்றுள் அவர் இயற்றிய இதழ்கள், அவர் நடத்திய இதழ்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இல்லைனா தமிழ் அந்த கும்மி பாட்டை ஒரு லைன் கொடுத்துட்டு கொட்டுங்கடி தமிழ் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கனிச்சாறு, அதாவது இப்போ இந்த கனிச்சாறுன்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இல்லையா, ஸோ எந்த நூலில் வந்து இந்த கும்மிப்பாட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் எழுதின கவிதைன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு.